சரிதானோ? அத்த, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னதானோ? அவர் போட்டோ அங்க இருந்து கழட்டினீங்க. நீங்க தினம் வேலைக்கு சாப்பிட அவரோட போட்டோவை ஏன் கழட்டினீங்க? நீ பார்த்த மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிதான் உன் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சாம. அந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ சொல்லி இருந்தா உன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பல. அன்னைக்கு ஓடுன உன் மக இன்னை வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கலாமே. ஏயா உன் பொண்ணு பெத்த அப்பனா 5 காசு கூட உன்ன மனுஷனா மதிக்கலையே. நீ எல்லாம் எதுக்கு பெரிய மனுஷனா இன்னும் உசுர வாழ்ந்துட்டு இருக்கிற? போனா போகட்டும், சின்ன வயசுலயே கணவன் இழந்துட்டாலே ஒரு வாழ்க்கை கொடுப்போன்னு சம்மதிச்சா கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டல. யோ, எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுமாயா? நான் நினைச்சேன்னா அடுத்து நீ வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் வாழ்க்கையே நிர்மூலமாக்கிடுவேன். ஐயா கோச்சுக்காதீங்க. என்னது? இல்லத்த, நான் தெரியாம தான் கேக்குறேன். இது எந்த வகையில நியாயம்? புதுசா கல்யாணமானவ புருஷனை கூட்டிக்கிட்டு முன்னாள் புருஷன் வீட்டுக்கு எப்படி மறு வீட்டுக்கு போலாம்? இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? அப்படி கேட்கறதுக்கு யாருமே இல்ல, நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிற தைரியத்தினால தானே அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ